Hello students, இந்த question வந்து it is based on enthalpy change. Okay, so combustion reaction, benzene combustion பண்ணுறாங்க. Benzene வந்து hydrocarbon. So combustion is burning in oxygen. So any hydrocarbon burnt in oxygen, then the products are carbon dioxide and water. So benzene combustion பண்ணுறாங்க. அப்போ benzene when treated with oxygen, carbon dioxide water form ஆகிடுச்சு. அப்புறம் கம்பஷனில் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, அவங்களே கொடுத்துட்டாங்க. இவ்வளோ எனர்ஜி வந்து லிபரேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிபரேட்டட் அப்படின்னா எனர்ஜி லிபரேட்டட் வந்து ஆக்சுவலாக ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. பட் த எனர்ஜி இஸ் லிபரேட்டட் அப்படிங்கும்போது நம்ம மைனஸில் எடுக்கணும். ஸோ டெல்டா ஹெச் வேல்யூ, டெல்டா ஹெச் ஆஃப் கம்பஷன், அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி நாட் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன். நமக்கு எப்படி இது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன் தெரிஞ்சது அப்படின்னா 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸை பேர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் என்தால்பி இஸ் ஆல்வேஸ் ஃபார் burning of 1 mole of compound. ஸோ அப்போ இது வந்து இந்த என்தால்பி சேஞ்ச் வந்து இந்த ரியாக்ஷனோட கரஸ்பாண்டிங் என்தால்பி சேஞ்ச் கிடையாது. 1 மோலோட, ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்களா 1 mole of benzene. ஸோ the entire equation should be divided by 2. this is for 2 mole இல்லையா? அப்போ இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ வில் கெட் C6H6 plus 15/2O2 gives 6CO2 plus 3H2O. ஸோ இந்த வேல்யூ வந்து ஆக்சுவலாக இட் இஸ் ஃபார் the enthalpy of combustion is for 1 mole of benzene. ஏன் 1 mole of benzene அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களே 1 mole of benzene கொடுத்துருக்காங்க, கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சரும் ப்ரெஷரும். ஸோ 1 mole சப்ஸ்டன்ஸ் கம்பஷன், அந்த டெம்பரேச்சர் இஸ் 298 Kelvin or 25 degree Celsius and 1 atmospheric pressure இல்லை 1 bar அப்படி கொடுத்துருந்தாங்கனாலே இட் இஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா calculate the enthalpy of formation of benzene. Formation enthalpy of benzene கண்டுபிடிக்கணும். ஸோ formation enthalpy is defined as formation of 1 mole of a compound from its element. இதில் என்ன எலமெண்ட் இருக்குது? கார்பன். கார்பன் வந்து சியாக தான் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும், ஹைட்ரஜன் வந்து H2. சரியா? formation of 1 mole of a compound from its element. பேலன்ஸ் பண்ணோம்னா 3 to 6 இங்கே ஆக்சுவலி வில் கெட் 6 here. ஓகே, ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து 1 மோலாக இருக்கணும். ஃபார்மேஷன் என்தால்பி, ஃபார்மேஷன் ஆஃப் 1 mole ஆஃப் அ காம்பவுண்ட் ஃப்ரம் இட்ஸ் எலமெண்ட். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் டெல்டா ஹெச் நாட் எஃப் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி கண்டுபிடிக்கணும், கேல்குலேட் த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீன், இதுதான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் மார்க், கேல்குலேட் த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீன் கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் பென்சீன் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. அப்புறம் இது வந்து என்னது? ஃபார்மேஷன் என்தால்பி, எஃப் ஃபார் ஃபார்மேஷன். ஃபார்மேஷன் என்தால்பி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கிவன். ஃபார்மேஷன் என்தால்பிக்கு அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடுவோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபார்ம் ஆகணும். 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் இட்ஸ் எலமெண்ட்ஸ். தி எலமெண்ட்ஸ் ஆர் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ இட் இஸ் கிவன். ஃபார்மேஷன் என்தால்பி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் -393.5 -393.5 kilojoules per mole. சிமிலர்லி இன்னொன்றுக்கு ஃபார்மேஷன் என்தால்பி கொடுத்துருக்காங்க. எஃப் ஃபார் ஃபார்மேஷன் என்தால்பி, இது நாட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் என்தால்பி சேஞ்ச் ஃபார் வாட்டர் கொடுத்துருக்காங்க. வாட்டரோட ஃபார்மேஷன் என்தால்பி ஃப்ரம் இட்ஸ் எலமெண்ட். த எலமெண்ட்ஸ் ஆர் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, 1 mole ஆஃப் காம்பவுண்ட் ஃப்ரம் இட்ஸ் எலமெண்ட். பேலன்ஸ் பண்ணோம்னா ஆக்சுவலாக வில் கெட் 2 here ஆல்சோ 2. பட் ஆக்சுவலி ஃபார்மேஷன் என்தால்பி இஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் 1 mole ஆஃப் காம்பவுண்ட். ஸோ திஸ் ஷுட் பி 1 mole. அப்போ இது 1 mole மாத்திரக்கு என்ன பண்ணணும்? இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வச்சு the entire equation should be divided. So you will get H2 plus half O2 gives H2O. இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதோட கரஸ்பாண்டிங் என்தால்பி, ஃபார்மேஷன் என்தால்பி வேல்யூ இஸ் கிவன். எவ்வளவு அப்படின்னா இட் இஸ் -285.5 இந்த வேல்யூ. ஸோ நமக்கு கிவன் ஈக்குவேஷன் எது? பென்சீன் கம்பஷன் ஒரு கிவன் ஈக்குவேஷன், formation enthalpy of carbon dioxide second given equation, third given equation formation enthalpy of water. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து 3 equations are given. எதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கம்பஷன் enthalpy of benzene கொடுத்துட்டாங்க, formation enthalpy of carbon dioxide அதுவும் given, formation enthalpy of water அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா formation enthalpy of benzene. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டு பி ஃபவுண்டு கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷனில் கார்பன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது 6 கார்பன். ஸோ நம்ம 3 ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷனில் தான் கார்பன் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. பட் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷனில் 6 கார்பன்ஸ் வேணும்.
பட் இங்கே நமக்கு ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஷுட் பி மல்டிப்ளைட் பை 6. 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஸோ வாட் வி கெட் வில் கெட் 6C + 6O2 gives 6CO2. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ கரஸ்பாண்டிங் டெல்டா H நாட் வேல்யூ ஆல்சோ ஷுட் பி மல்டிப்ளைட் பை 6. ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டோம். ஸோ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை ரோமன் நம்பரில் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இது. ரெக்வயர்டு ஈக்குவேஷனில் ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன்ஸ் ஆர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட். நம்ம 3 ஈக்குவேஷனில் ஹைட்ரஜன் இந்த ஈக்குவேஷனில் இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில். பட் we need 3 moles of hydrogen. அப்போ third equation should be multiplied by 3. So third equation into 3 we will get 3H2 plus 3/2O2 gives 3H2O. அப்போ கரஸ்பாண்டிங் டெல்டா H நாட்டும் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ கரஸ்பாண்டிங் டெல்டா H நாட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து ரோமன் நம்பரில் வச்சுக்கிடுவோம். தேர்ட் ஈக்குவேஷன் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போது பென்சீன் ப்ராடக்ட் சைடில் பார்க்குறோம். பென்சீன் இருக்குது, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம கிவன் ஈக்குவேஷனில் பென்சீன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பென்சீன் இஸ் தேர், பட் இட் இஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டுக்கு போயிடும், ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டுக்கு வந்துடும். அதாவது ரியாக்டண்டெல்லாம் ப்ராடக்டாக மாறிடும், ப்ராடக்ட்லாம் ரியாக்டண்டாக மாறிடும். ஸோ ரிவர்ஸிங் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6CO2 + 3H2O gives C6H6 + 15/2O2. ஒரு ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணோம்னா டெல்டா H வேல்யூ வந்து சைன் மாறும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஒரு பர்டிகுலர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம், இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டெல்டா Hஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் இந்த ஈக்குவேஷனை 2ஆல் பண்ணுறோம் அப்படின்னா டெல்டா H வேல்யூ 2ஆல் பண்ணணும். பட் ஒரு ஈக்குவேஷனை ரியாக்டண்ட ப்ராடக்டாகவும் ப்ராடக்ட் ரியாக்டண்டாகவும் ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெல்டா Hோட வேல்யூ சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது இதில் மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு டெல்டா H நாட் வந்து ப்ளஸ்ஸுக்கு வந்துடும். அதே வேல்யூ அப்படியே ப்ளஸில் 3267 கரெக்டாக கிலோ ஜூல்ஸ் பெர் மோல். ஸோ இப்போ நம்ம வந்து இது நியூ ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2, 3, 1 இதை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். ரியாக்டன்ட் சைடு ப்ராடக்ட் சைடு இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். ஏரோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரியாக்டன்ட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ப்ராடக்ட். ரியாக்டன்ட் இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது, ப்ராடக்ட் சைடில் இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது. ரியாக்டன்ட் சைடில் இருக்கிறதும் ப்ராடக்ட் சைடில் இருக்கிறதும் சேமாக இருந்தால் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இதே மாதிரி எது இருக்குது காமனாக இருக்குது எது அப்படின்னா we can have வாட்டரும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. பட் ஆக்சிஜன்லாம் ஒரே சைடு இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணக்கூடாது, ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு 6O2 இருக்குது, இங்கே 3/2O2 இருக்குது. ஸோ 6 + 3/2 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக 3/2ன்றது 1.5 இல்லையா, 6. ஸோ 1.5ஓட 6 ஆட் பண்ணால் 7.5O2. ஸோ 7.5O2 7.5னா என்ன அர்த்தம்? 7 2 4 14 14 + 1 15 15/2O2 தான். ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா 15/2O2. அதோட கரஸ்பாண்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15/2O2 இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா we will have 6C மட்டும் இருக்குது, கேன்சல் ஆகாது. வேறு இந்த சைடு செகண்ட் ஈக்குவேஷனில் ப்ளஸ் 3H2 இருக்குது. வேறு எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, பென்சீன் மட்டும் லெஃப்ட் ஓவர். ஸோ இதுதான் நமக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லாம் ஆட் தானே பண்ணோம், அப்போ வேல்யூஸை வந்து ஆட் பண்ணணும், கம்பைன் பண்ணணும். ஸோ 2 மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சைன், இது ஒரு ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் போடணும். போடும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து யூ வில் கெட் +48.51 kJ/mol கிடைக்கும்.